மேக்ஸ்ல மென்சுரேஷன் டாபிக் டே 6 ஓடது பார்க்குறோம். 6th டேர்ம் 3 எக்ஸசைஸ் 3.1. 6th கொஸ்டின் நான் வந்து பைலிங்குவலா தான் கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ரெண்டுலையுமே நம்ம வந்து பார்க்கலாம். 6th கொஸ்டின்ல ஃபைண்ட் தி பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் த ஃபாலோயிங் ஷேப்ஸ். ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏரியா பெரிமீட்டர் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். பெரிமீட்டர் அப்படின்னா பக்கங்களோட கூடுதல். இங்க நமக்கு 4ங்கிறதா மொத்தமா எல்லா பக்கமே வரும். அப்ப டோட்டலா நம்ம இப்படி சைடு எவ்வளோ அப்படின்னு எண்ணும் போது 12 இருக்கும். அந்த 12ஓட நம்ம 4ங்கிறதா ஏரியா. அதை நம்ம பெருக்கும் போது நமக்கு 48 அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஸோ முன்னாடி நிறைய சம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு வேகமா சொல்றேன். டோட்டலா சைட்ல எவ்வளோ இருக்கு அப்படின்னு என்னன்னா 12 இருக்கு. அதோட நம்ம இந்த ஏரியா 4 பெருக்குனா அதான் பெரிமீட்டர். ஏரியாங்கிறது வந்து நமக்கு ஏ ஸ்கொயர் தான் ஃபார்முலா. 4ங்கிறது நமக்கு பக்கம். அதை ஸ்கொயர் பண்ணா நமக்கு 16ங்கிறது கிடைச்சிரும். இந்த 16ங்கிறது ஒரு ஸ்கொயரு. நமக்கு மொத்தமா 1 2 3 4 5 ஸ்கொயர் இருக்கு. நடுவில் ஒரு ஸ்கொயர் இருக்கு. 5 ஸ்கொயர் இருக்கு அப்படிங்கறனால அந்த 5ஓட கிடைச்சிருக்க ஒரு ஸ்கொயரோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணா 80 அப்படிங்கிறது கிடைச்சிரும். 80 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்த கேள்வி பார்த்துடலாமா? அடுத்தது ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதுல நமக்கு ஒரு ஸ்கொயர் இருக்கு, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல எப்பயுமே ஹைப்போட்டனஸ் வேல்யூ தான் அதிகமா இருக்கும். இங்க நமக்கு ஹைப்போட்டனஸ் வேல்யூ 5 இருக்கு. பேஸ் வந்து 3, ஹைட் வந்து 4. இந்த பேஸும் ஹைட்டும் மாத்தி எழுதிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஃபார்முலா ½ × b × h. இது ரெண்டு தான் மல்டிப்ளை பண்ணணும். ஹைப்போட்டனஸ் அப்படிங்கிறது தான் முக்கியம். இது நம்ம கரெக்டா எழுதிடணும். இங்க நமக்கு பெரிமீட்டர்னா கொடுத்துருக்க எல்லாத்தையும் சுத்தி வர எல்லாத்தையும் நம்ம வந்து கூட்டும் போது 4 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட வேல்யூ மட்டும் தான் பெரிமீட்டர். ஏன்னா ஸ்கொயர் அப்படிங்கிறது நடுவுல வந்துருச்சு. அதை நம்ம எடுக்கக்கூடாது. 4 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட கூடுதல் நமக்கு 36 சென்டிமீட்டர் தான் நமக்கு பெரிமீட்டர். எண்ணி பார்த்துக்கோங்க. 1 2 3 4 இந்த மாதிரி எண்ணும் போது நமக்கு டோட்டலா எத்தனை டைம் வருது? 4 தடவை 4 + 5 அப்படிங்கிறது வரும். 36ன்னு போட்டாச்சு. ஏரியாவுக்கு வந்து 2 தடவை ஏரியா எடுக்கணும். ஒன்னு வந்து ஸ்கொயர், இன்னொன்னு வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்ப நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா சொல்லியாச்சு. ½ × b × h. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்ல, 4 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. அப்படிங்கறனால 4 × ½ × b × h. எல்லாத்தையும் பேஸ் ஹைட் சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து நமக்கு ஸ்கொயருக்கு 3ங்கிறது மதிப்பு. ஃபார்முலா வந்து a ஸ்கொயர். அப்போ 3 வந்து 2 தடவை பெருக்குனா 9ன்னு கிடைச்சிரும். இப்ப கிடைச்சிருக்க ஸ்கொயரையும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளையும் கூட்டுனா நமக்கு ஏரியா அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. ஏன்னா ஏரியாங்கிறது மொத்தமா எல்லாமே தான். இங்க நமக்கு ஸ்கொயரும் ட்ரையாங்கிளும் தான் ஏரியா. ரெண்டையும் நம்ம கூட்டும் போது 33 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் ஏரியா. மூணாவது சம் நமக்கு ஃபைண்ட் தி பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் தி ஷேப். அதே தான். இங்க வந்து நமக்கு 3 ஷேப் கொடுத்துருக்காங்க. ஒன்னு ஸ்கொயர், இன்னொன்று ரெக்டாங்கிள், இன்னொன்று வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். பெரிமீட்டருக்கு வந்து ஈஸி. ஆனா ஏரியாவுக்கு எல்லாமே கண்டுபிடிக்கணும். இப்ப பெரிமீட்டருக்கு வந்து இங்க 10 அப்படின்னா ஸ்கொயரா இங்கேயும் 10 தான் இருக்கும். அண்ட் ரெக்டாங்கிளுக்கு இங்க ஒரு 50 இருக்கு. இதோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா இது வந்து உள் பக்கமா மறைஞ்சிருச்சு. வேற ஒரு கலர்ல காட்டுறேன். இது உள் பக்கமா மறைஞ்சிருச்சு. இதுக்கு நம்ம எடுக்க கூடாது. இதுக்கு மட்டும் எடுத்தா போதும். முழுசா இது 50 அப்படின்னா ஸ்கொயர் இங்க 10 இங்க 10னா இங்கேயும் 10 தான் இருக்கும். இங்கேயும் 10 தான் இருக்கும். அப்ப 50ல 10 கழிச்சுட்டா மிச்சம் எவ்வளவு இருக்கு? 40. அப்ப 40ங்கிறது தான் இங்க வரும். இதோட வேல்யூ வந்து 40. அதான் இங்க வந்து கொடுத்துருக்கோம். மொத்தமா இப்ப 10 10 40 13 12 50 15 பண்ணா 150 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும். ஏரியான்னு வரும்போது ஸ்கொயரோட மதிப்பு நமக்கு 10 ஸ்கொயர் பண்றோம். ரெக்டாங்கிள் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா L × b. அப்ப லென்த்துங்கிறது நமக்கு 50, பிரெத்துங்கிறது 5. இங்க இருக்குது பாருங்க. லென்த்துங்கிறது 50, பிரெத்துங்கிறது 5. அடுத்தது ½ × b × h. இங்கேயும் அதே மாதிரி தான். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேஸுங்கிறது 12, ஹைட்டுங்கிறது 5. ஹைப்போட்டனஸ் தான் அதிகமா இருக்கும். அது வந்து 13. இது எடுக்கக்கூடாது. பேஸு ஹைட்டு நமக்கு 12 5 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைச்சிச்சோ இது மொத்தத்தையும் சால்வ் பண்ணி ஆட் பண்ணா 380 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்த சம் நமக்கு ஃபைண்ட் தி பெரிமீட்டர் அந்த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஹூஸ் லென்த் 6 மீட்டர் அண்ட் பிரெத் இஸ் 4 மீட்டர். ஒரு ரெக்டாங்கிள் இருக்குதாமா. அந்த ரெக்டாங்கிளோட லென்த் வந்து 6 இருக்கு, பிரெத் வந்து 4 இருக்கு. அதோட பெரிமீட்டர் சுற்றளவு பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப சுற்றளவுனா நமக்கு ஃபார்முலா 2 × L + b. லென்த் பிரெத் ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. அப்படியே ஃபார்முலால போட்டா பெரிமீட்டர் நமக்கு வந்து சுற்றளவு 20 மீட்டருங்கிறது கிடைக்குது. ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஃபார்முலா வந்து லென்த் × பிரெத் கொடுத்துருக்க வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு ஏரியா பரப்பளவு 24 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. அடுத்த சம் ஃபைண்ட் தி பெரிமீட்டர் அண்ட் தி ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் whose side is 8 சென்டிமீட்டர். ஒரு ஸ்கொயர் இருக்கு. அதோட சைடு வந்து 8ன்ட்டாங்க. அப்ப 4 பக்கமும் 8 தான் இருக்கும். அதோட சுற்றளவு பரப்பளவு கேட்டிருக்காங்க. சுற்றளவுலாம் சுற்றி சுற்றி வரணும். 4 பக்கம் சுத்தி வந்தா 8க்கு எவ்வளோன்னு பார்த்தா 32. அதான் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபார்முலா வச்சும் போடலாம். 4a ஃபார்முலா. அப்ப 4 தடவை ஏயோட வேல்யூ வந்து 8.
கிடைச்சிருச்சு. ஏங்கிறதான் 8. இங்க குடுத்துருக்கோமா? ஏங்கிறதான் 8. ஸோ கிடைச்சிருச்சு. அடுத்தது ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ஸ்கொயர். ஏங்கிறது 8. ஸ்கொயர் பண்ணும்போது 64 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம்ஸு. மிஸ் பண்ணாம நம்ம பார்த்துக்கணும். 9th கொஸ்டின். ஃபைண்ட் தி பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் த ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் whose sides are 6, 8 and 10. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. அப்ப கொடுத்திருக்க வேல்யூலயே அதிகமான வேல்யூ தான் ஹைபாட்டனிஸா இருக்கணும் 10. அடுத்தது இந்த 8, 6. இந்த 8, 6 எப்படி வேணா போட்டுக்கலாம். 6, 8 இப்படியும் போட்டுக்கலாம். இல்லாட்டி இங்க 8, இங்க 6ம் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இது 2 தான் மல்டிப்ளை பண்ண போறோம். எப்படி மாத்தி போட்டு பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹைபாட்டனிஸ் மட்டும் கரெக்டா நம்ம போட்டுக்கணும். பெரிமீட்டர் அப்படின்னா சுற்றி வர வேல்யூ எல்லாமே நம்ம வந்து கூட்டணும். அப்ப 3 வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. 6, 10, 8 கூட்டினா 24 ஃபீட் அப்படிங்கிறது பெரிமீட்டர் ஆஃப் தி கொடுத்துருக்கிறது என்ன? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அடுத்தது ஏரியா ஆஃப் தி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா half into b into h. பேஸ் ஹைட் நமக்கு 6, 8ன்னு போட்டாலும் ஓகே தான். 8, 6ன்னு போட்டாலும் ஓகே தான். ஒன்றும் பிரச்சனை வராதுங்கிறதுனால நம்ம 6, 8ன்னு எடுத்திருக்கோம். சால்வ் பண்ண நமக்கு 24 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது ஆன்சரா இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து டே 6 சம்ஸ் இவ்வளவுதான். மென்சுரேஷன் டாபிக் இந்த மாதிரி ஒரு டேவா கம்ப்ளீட் பண்ணிட்டு 6th and 10th வரைக்கும் இருக்கிற எல்லா சம்ஸும் எல்லா டாப்பிக்கும் மேக்ஸ் டாப்பிக்கும் இந்த மாதிரி தான் கவர் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி பார்க்காத வீடியோலாம் பார்த்துருங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ் பிடிஎஃப் மெட்டீரியல் எல்லாமே டெலகிராம்ல வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்யூ.